Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல எப்படி முட்டை கிரேவி பண்ணலாம்னு நாங்க பார்க்க போறோம். இது ரொம்பவே டெம்ப்டிங்கா சூப்பரா இருக்கும். நீங்க இந்த டிஷ்ஷை சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா, பூரி, அப்புறமா சாதம் எதுக்கு வேணா யூஸ் இதை நீங்க எடுத்துக்கலாம். அவ்வளோ செமையா இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் அடுப்புல எடுத்து வச்சுக்கோங்க. இதுல சரியா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் பாத்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள் ஆயில், நார்மலான குக்கிங் ஆயிலே சேர்த்துக்கோங்க. இதுல 3 பூண்டு, நல்ல பெரிய சைஸ் பூண்டு அப்படிங்கறதுனால 3 சேர்த்திருக்கேன். இதுவே சின்னதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5 பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இது கூடவே பாத்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் நம்ம இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்ப இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பக்குவம் வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்க போறோம். அதுக்கு மேல வேக வைக்க தேவை கிடையாது. இந்த மாதிரி நல்ல பளிச்சுன்னு இருக்கணும், கண்ணாடி மினுமினுன்னு இருக்கும்ல அந்த பக்குவம். அப்பதான் நம்ம இதை வெளியே எடுத்துடணும். இதை நல்லா கருக விட்டுட்டீங்க அப்படின்னா இதோட சுவை வித்தியாசமா மாறிடும். அதனால இந்த ஸ்டேஜ்ல கரெக்டா வெளியே எடுத்துருங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே வெளியே எடுத்து வச்சிடலாம். வெளியே எடுத்துட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜார் எடுத்துட்டு அதுல இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம இதுக்குள்ள சேர்த்துடலாம். இப்ப எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. இப்ப சேர்த்துட்டு இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துடலாம். கொத்தமல்லி கூடவே நீங்க புதினா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு 10 முந்திரி பருப்பு இது கூடவே சேர்த்திருக்கேன். நீங்க முந்திரிக்கு பதிலா பாதாம் கூட சேர்த்துக்கலாம். அப்படி பாதாம் சேர்க்கறீங்க அப்படின்னா சூடான தண்ணியில கொஞ்ச நேரம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா அதோட தோலை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்ல பேஸ்டா அரைப்படணும். இப்ப இதை மாத்தி வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதக்கணும் உள்ள எண்ணெய், அந்த மிச்சமான எண்ணெயில ஒரே ஒரு பட்டை சேர்த்திருக்கேன், 2 ஏலக்காய், அப்புறமா 2 கிராம்பு சேர்த்திருக்கேன். இது கூடவே பாத்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு. இப்ப இதையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சிருக்கோம்ல அந்த விழுது, அது எல்லாத்தையுமே இதுக்குள்ள சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த மிக்சர் ஜாரை இந்த மாதிரி நல்லா அலசிட்டு அந்த தண்ணியோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்ப இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஆயிலே பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா குக் ஆகணும். இது நல்லா வெந்து வரும்போது பாத்தீங்கன்னா இந்த ஆயில் எல்லாம் நல்லா மேலோட்டமா வரணும். இதுல இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாமே நல்லா போய் நல்லா வெந்து வரணும். ஒரு 2 நிமிஷம் கிட்ட ஓப்பன்ல விட்டு வேக விடுங்க. பாருங்க இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிருச்சு. கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். ஓகே, இப்ப இதுல நம்ம பொடிகள் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்திருக்கேன், அப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்ப இது எல்லாம் சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம சப்பாத்தி, இட்லி, பூரிக்கெல்லாம் நம்ம தொட்டு சாப்பிடும்போது உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா தான் நல்லா இருக்கும். இதுவே சாதத்துக்கு அப்படின்னா நீங்க கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம். அதனால எதுக்கு நீங்க இது ட்ரை பண்றீங்களோ அதுக்கேத்தவாறு நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் எல்லாம் கொஞ்சம் மேலோட்டமா வரும். அந்த டைம்ல ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துட்டு தேங்காய் பால் நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த தேங்காய் பால் பாத்தீங்கன்னா ஒரு அரை முறி தேங்காவை நல்லா துருவிட்டு மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா அடிச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து வடிகட்டி சேர்த்திருக்கேன். இது முதல் பால் மட்டும்தான் நல்ல கெட்டியான பால். 2வது பாலெல்லாம் நம்ம சேர்க்க வேண்டாம். உங்ககிட்ட தேங்காய் பால் இல்ல அப்படின்னா ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரை நேரடியா சேர்க்காம மிக்சர் ஜார்ல லேசா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா சேருங்க. சேர்த்துட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா நம்ம லோ ஃப்ளேம்ல கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷம் கிட்ட இந்த மாதிரி மூடிய காவாசி திறந்திருக்கிற மாதிரி நம்ம லோ ஃப்ளேம்ல வேக விட்டுடலாம்.
இப்போ அது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 4 முட்டையை வந்து வேக வச்சு வச்சிருக்கேன். இப்போ இந்த முட்டையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேல் நோக்கமாக லேசாக கோடு போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம கோடு எதுக்காக போடுறோம்னா முட்டைக்குள்ள நல்லா கிரேவி இறங்குறதுக்காகவும், இதை பார்க்கும்போது நம்ம ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் சாப்பிடுவோம்ல எக் கிரேவி, அதோட ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ இதை வந்து இந்த எண்ணெயில சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த முட்டை பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயில கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும், ரொம்ப வந்து நல்லா வேக விடண்டா பொரிய விடண்டா. நம்ம வந்து லேசா இந்த மாதிரி ஒரு நிமிஷம் கிட்ட நல்லா வந்து குக் பண்ணி எடுத்தாலே போதும். இப்போ பாருங்க நல்லா வந்து எல்லா பக்கமும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கிரேவி ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து இந்த முட்டைகளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசாக கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு சரியா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா இந்த முட்டைக்குள்ள இந்த கிரேவி எல்லாம் நல்லா இறங்குறதுக்காக தான். இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்ல ஓப்பன்லேயே நம்ம வந்து இதை வேக விட போகிறோம். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா தான் முட்டைக்குள்ளேயும் நல்லா கிரேவி இறங்கி நல்லா சூப்பராக வந்து கிடைக்கும். இப்போ பாருங்க ஒரு 2 நிமிஷம் கூட ஆயிருக்கு, நம்மளுக்கு கிரேவி வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இதை பார்க்கும்போது அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும், சாப்பிடணும்னு கண்டிப்பாக தோணும். சுவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.